சிம்மாசனத்தை அமர்ந்தது தவறி அது மட்டுமில்லாமல் என்னை கணிக்க வேண்டிய என் மனைவி பதிமொழியை ஏற்றுக்கொண்டது மூன்றாவது தவறி. நீ யார், எப்பேற்பட்டவன்? படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடியவன் இந்த பிரம்மன். நீயே இப்படி செயலை செய்தா நீ படைக்கின்ற மக்கள் ஒன்றை போல் ஒன்று இருவர் இருக்கலாம். ஆனால் உனக்கு இப்படியே சாபத்தை அளிக்கின்றேன். நீ படைக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசியிலும் ஒன்றை போல் ஒன்று இருந்தாலும் உருவத்தினாலோ தழும்பினாலோ மறுக்கலினாலோ மாறுபட்டிருக்க வேண்டும். ஆமா, இந்த உலக மக்களை நான் படைப்பதற்கு முன்பதாக உங்கள் இருவருடைய பாத தரிசனம் பெற்ற பிறகுதான் இந்த பிரம்மதேவன் உலக மக்களை படைப்பது வழக்கம் தானே. அப்படி இருக்கும் சமயத்தில் சத்தியலோகத்தில் இருந்த போராட்டமாக ஓடி வந்தேன். என்னுடைய கை கால் அனைத்தும் அசையாக இருந்தது. ஆதலால் நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்து ஓடி பெற்ற பிறகு உங்களுடைய பாத தரிசனம் பெற்று உலக மக்களை படைக்க வேண்டியதற்காக நீங்கள் அமரக்கூடிய இடத்தில் நான் அமர்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது தவறு செய்தவன் இந்த பிரம்மதேவன் என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இது யாருடைய சிம்மாசனம்? இது எப்பேற்பட்ட சிம்மாசனம்? வெள்ளி மலை என்ன மலை, வேதம் படைத்த மலை. வெள்ளி மலை என்ன மலை, வேதம் படைத்த மலை. வேதாந்தம் பேச வேண்டாம் ஆடேடே பிரம்மா, வேதாந்தம் பேச வேண்டாம் ஆடேடே பிரம்மா, வேதாந்தம் ஆமா, நீங்கள் வசிக்கக்கூடிய இடமோ வெள்ளிமலை. உண்மைதான். நான் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கவில்லை உங்களுக்கு. காலை வாகனத்தோடு கொண்டியவன் இந்த ஈசன். இந்த பிரம்மதேவன் வசிக்கக்கூடிய இடம் தங்கமலை. தங்கமலையா? தரத்தில் உயர்ந்தது தங்கமா அல்லது வெள்ளியா உங்களுக்கு தெரியாம போனது. ஆமா, தங்கமலை எங்கள் மலை, தரணியன போற்றுமலை. தங்கமலை எங்கள் மலை, தரணியன போற்றுமலை. தங்கமலை எங்கள் மலை, தரணியன போற்றுமலை. என்னால பேசாதையா, அரச பேசா, என்னால பேசா. ஆயிரமை எடுத்துரைத்தால் உன் நகமுகம் பிடித்த இந்த ஐந்தாவது சிரத்தை கோயிலி எரியாமல் விடப்போவே விடாதே. ஆமா, நான் தான் தவறு செய்தேன், நான் தான் தவறு செய்தேன் என்று 1000 முறை நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள். நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் இந்த பிரம்மதேவன் அமர்ந்தது உண்மைதான். இல்லை என்று நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தது கொட்டுத்தாலி கட்டிய தன்னுடைய கணவன்தான் என்று மாற்றான் என்று தெரியாமல் போனது, பதிபூஜை செய்தது மாமிதானே. அதே பிரம்மா. என் மீது என்ன தவறு இருக்கின்றது? தவறு செய்தது உன்னுடைய மனைவி பார்வதி. என்ன ஒரு ஆணவம் இருந்தா என் மனைவி உண்மையிலே நீ குறை கூறுவா. ஏய், நான் இப்படி இந்த பையன்
என்னிடத்தில் உரைக்க வேண்டும் அல்லவா?